பாலைவனத்துல வந்து லாந்தர் வெளிச்சம் இல்லாம உங்களால நடக்க முடியாது. ஸோ இலக்கிய சூழல்ல என்னுடைய பங்கு வந்து ஒரு பெரிய பாலைவனத்தை நான் இலக்கிய சூழலா எடுத்துக்கிட்டேன்னா லாந்தரோட ஒரு சின்ன வெளிச்சம் மாதிரி இங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரயோஜனமான ஒரு பொருளா தான் நான் வந்து இந்த பெயரை வச்சுக்கிட்டேன். புனை பெயர்கள் வந்து எதுக்குன்னா ஏன் அடையாளத்தை மறைச்சிட்டு ஏன் அடையாளம் உனக்கு தேவை கிடையாது, நீ என்ன நலிஜத்தா பார்க்க வேண்டாம், நான் சொல்ல வர கருத்துக்களை கேளு, கவிதையை கேளு, கண்டென்ட்டை கேளு, நான் என்ன சொல்ல வரேன் என் குரல் மட்டும் உனக்கு ஒலிக்கணும்னா அதுக்கு உனக்கு ஒரு பெயரே தேவை கிடையாது. எல்லாம் நம்ம செய்யறோம், ஆனா அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சான்னு பார்த்தா இல்ல. அவங்க அந்த பாலைவன லாந்தரை கிழிச்சு கருத்துக்களை கிழிச்சு அடையாளத்தை கிழிச்சு ஓ நீ இவளா அப்படின்னு பார்க்குற இடத்துல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். இலக்கிய சூழல்ல நிறைய பேருக்கு நான் ஆண் ஒரு ஆண் என்றே நினைத்து கொண்டிருந்த அனைத்து பேருக்கும் இல்லை நான் ஆண் இல்லை பெண்ணுன்னு சொல்லி முதல்ல என்னுடைய முகம் வெளியில வந்தது வந்து என்னுடைய முதல் புத்தக வெளியீடு தான். நான் எழுதியிருப்பேன் என்னுடைய மரணம் வந்து மிகப்பெரிய சௌகரியம்னு எழுதியிருப்பேன். ஏன்னா அதற்கு பிறகு அடுத்த நொடி இந்த உலகத்தை பத்தின எந்த கவலையும் நமக்கு வேண்டாம். பொதுவாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிற உறவுகள்ல நீ ஏன் இன்னைக்கு லேட்டா வந்த, நீ ஏன் இதை செய்யல, நீ ஏன் இதை செஞ்ச, இந்த கேள்விகளுக்கு தான் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கோமே தவிர காதலிக்கிறோமா இல்ல. எதிர்பார்ப்பு இருந்தா ஏமாற்றம் இருக்கும். நீ வாழ்க்கையில ஏமாறவே கூடாதுன்னா எதிர்பார்க்கவே பார்க்காத. நம்ம காலையில எழுந்திருக்கிறோம், ஒரு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்குறோம், காஃபி நல்லா இருக்குன்னு அவர் சொல்லணும்னு எதிர்பார்க்கும் போதுதான் அவங்க காஃபி குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஏமாற்றம் வந்து அன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிக்கும். எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. அப்படி நான் எதிர்பார்க்காத போது எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயமே மிகப்பெரிய சந்தோஷமா தான் இருந்தது. கணவனை மட்டுமே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு சடன் மரணம், ஒரு திடீர் மரணத்தினால அவங்க கணவர் இறந்துட்டாருன்னா அந்த இரவை அந்த பெண் தாண்டுறது கடினம். அந்த பயமுறுத்தல சொசைட்டி கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன். இப்போ இன்னைக்கு ஒரு மரண செய்தி கேட்டுட்டோம்னா அவங்க அப்படியே தூண்டி எடுத்துட்டு வருவாங்க. 1950 நான் இப்படி இருந்தேன்னு தோண்டி எடுத்துட்டு வருவாங்க. அப்படி தோண்டி எடுக்கிற எத்தனையோ விதைகளை நான் தூவி வச்சிருக்கேன். ஸோ என்னுடைய மரணத்துக்கு நானே வெயிட்டிங், ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அதிசயம் நடக்க போகுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இதுதான் நான் வந்து அப்கமிங் ரைட்டர்ஸ்க்கு சொல்றது வந்து எழுதுங்க, அப்படி ஒரு எழுத்தை எழுதுங்க. பொதுவாகவே ரைட்டர்ஸ்னால் அவங்க வந்து முன்னாடி ஒரு புனைப்பெயர் மாதிரி ஏதாவது போட்டுப்பாங்க, ஒரு அடைமொழி ஏதாவது ஒரு டைட்டில் இருக்கும். பட் உங்கள் பேரே வித்தியாசமாக இருக்கீங்க. பாலைவன லாந்தர் யார் வச்சது, இல்லை நீங்களே வச்சுக்கிட்டதா? காரணம் என்ன? ஊரெல்லாம் கூப்பிட்டு அம்மா வச்ச பேர் கிடையாது கண்டிப்பாக. என்னுடைய ரியல் நேம் வந்து நலிஜத். நலிஜத் அப்படிங்கிற பெயரே வந்துட்டு ரொம்ப வருடங்களுக்கு பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. அதோட பொருள் வந்து அவ்வளவு நல்லதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நரகத்தில் அணிவிக்கப்படும் செருப்பு அப்படிங்கிற பொருள் தான் வந்து நலிஜத் அப்படிங்கிறதுக்கான பொருளா இருந்தது. அம்மா வந்து ரொம்ப குரான் ஓதிக்கிட்டே இருக்கும்போது அதுல வர்ற ஒரு வார்த்தை எடுத்து பெயரா வச்சுட்டாங்க. அப்போ அவங்க வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நலிஜத் அப்படின்னு வச்சுட்டாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து அந்த பேரை மாத்தலாமா அப்படின்லாம் வீட்டுல வந்து யோசிச்சாங்க. ஆனா எனக்கு அந்த பெயர் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிறகு வந்து அந்த குரான் வேர்சஸ்ல வந்து லாம் லாதுன்னு 2 இருக்கும். ஸோ இந்த எல் இல்லாமல் இன்னொரு எல்லை நம்ம வந்து ப்ரொனவுன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேமோட கண்டினியூ ஆச்சு. ஆனால் எழுத வந்தப்போ எனக்கு 2 விஷயம் முக்கியமாகப்பட்டது. ஒன்று வந்து பாலினத்தை உடைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு பொருளோட பெயரோ இல்லைன்னா ஆண்பால் பெண்பால் இல்லாத ஒரு பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு பாலைவனத்தின் மீதான ஒரு பெரிய காதல் வந்து இந்த பெயர் வைக்கிறதுக்கு காரணமா இருந்தது. பாலைவனத்துல வந்து அதிகமான ரகசியங்கள் இருக்கும். பாலைவனத்துல நீங்க இரவு நேரங்கள்ல பயணம் செய்யணும்னா லாந்தர் வெளிச்சம் இல்லாம உங்களால பயணம் செய்ய முடியாது. லாந்தர் விளக்கோட முக்கியத்துவம் எங்க ஜென்ரேஷனோட ஆரம்பத்துல இருந்தது. இன்றைய தலைமுறையினருக்கு அதை பத்தி தெரியாது. வீட்டுல வந்து மின்சாரம் இருந்தாலும் இல்லைனாலும் லாந்தர் விளக்க வந்து சின்ன ஒரு வெளிச்சத்தோட பொருத்தி வச்சுட்டு தான் அவங்க இருப்பாங்க. விளக்கு எரியும், லாந்தர் வெளிச்சமும் இருக்கும். ஏன்னா திடீர்னு மின்சாரம் போயிடுச்சுன்னா அந்த வெளிச்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னமுமே ஊர்ப்புறங்கள்ல அந்த லாந்தர் வெளிச்சம் கொஞ்சமாவது இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு கிடையாது. இப்ப இன்வெர்டர் வந்துட்டதுனால இங்க மின்சாரம் போயிடுச்சுன்னா அங்க வந்து வெளிச்சம் வந்துடும். ஸோ வீடு வந்து இருளடையாம இருக்கணும்னா, ஆனா இதுக்கான காரணம் அது கிடையாது. பாலைவனத்துல வந்து லாந்தர் வெளிச்சம் இல்லாம உங்களால நடக்க முடியாது. ஸோ இலக்கிய சூழல்ல என்னுடைய பங்கு வந்து ஒரு பெரிய பாலைவனத்தை நான் இலக்கிய சூழலா எடுத்துக்கிட்டேன்னா லாந்தரோட ஒரு சின்ன வெளிச்சம் மாதிரி இங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரயோஜனமான ஒரு பொருளாக தான் நான் வந்து இந்த பெயரை வச்சுக்கிட்டேன்.
வச்சுக்கொள்ள எடுத்துக்கிட்ட நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரவு தான். ஓரிரவுல வந்து இந்த பெயர் எனக்கு வச்சுக்கிட்டேன். ஆனா அது பேசப்படும் போது காலம் ஃபுல்லா வந்து ரொம்ப அழகா இருக்கு. எல்லா நேர்காணலையும் இந்த கேள்விதான் எனக்கு முதல்ல முன்வைக்கிறாங்க. வேற ஏதாவது பேர்லாம் யோசிச்சீங்களா மேம்? ஏதாவது 50-50 வச்சுட்டு வேணாம் இல்ல வைக்கணும்னு முடிவு பண்ண பிறகு நான் வைத்த முதலும் கடைசியுமான பெயர் வந்து பாலைவன லாந்தர் தான். ஆனா அதுக்கு முன்னாடி வைத்துக்கொண்ட பெயர்கள் வந்து ஏராளம். எனக்கு வந்து பிரியாங்கிற பேர்ல எழுதியிருக்கேன், ஆயிஷாங்கிற பேர்ல எழுதியிருக்கேன், நித்ரா அப்படிங்கிற பேர்ல எழுதியிருக்கேன். என்னென்ன பெயர் கண்ணுக்கு தோணுதோ டக்குன்னு வந்து ஒரு ஆண் பெயர்ல கூட டக்குன்னு வந்து ராம் அப்படின்னு போட்டு கூட ஒரு கவிதை எழுதி அனுப்பியிருக்கிறேன். அந்த கவிதைகள் பிரசுரமாகி வரும்போது நான் மட்டுமே சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். யார்கிட்டையும் பரிந்து கொள்ள மாட்டேன். முகவரி வந்து அனுப்ப மாட்டேன். அவங்க பணம் அனுப்புறதா இருந்தா கூட முகவரி அனுப்ப மாட்டேன். அது ஒரு 5-6 வருடம் அப்படி போச்சு. ஸ்டார்டிங்ல இல்ல நான் வந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி அந்த டைம் ஆக்சுவலா நாங்களும் அதை வச்சிருந்தோம். ஓகே, என்னன்னா லைக் ஜெண்டரா இருக்கக்கூடாதுன்றதுனால நேம் அதுவான்றது, அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இன்னொரு பக்கம் நீங்க ஒரு கோஸ்ட் ரைட்டரா இருந்திருக்கீங்க. ஒரு பக்கம் வந்து யார் அதை எழுதுறான்னு தெரியல அப்படின்னு. நல்லா இருக்கு கோஸ்ட் ரைட்டர். எஸ், ஆனா ஏதாவது ஒரு நேம் வச்சுப்பாங்க, அது சொல்லாம எழுதுவாங்க. ஆனா நீங்க மாத்தி மாத்தி எழுதுனதுக்கான காரணம் ஏன் நீங்க தான் சொல்லி ஏன் எழுதாம இருந்தீங்க அந்த டைம்ல? இல்ல என்னன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து முகமூடி வந்து அவசியமா இருக்கு. ஒரு உண்மையை உரைக்க சொல்றதுக்கு ஒரு முகமூடி அவசியமா இருக்கு. இப்ப உங்களை நல்லா தெரியும், உங்களை எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னா நேரடியா போய் பண்ண முடியாத விஷயத்த ஒரு முகமூடி போட்டுக்கிறோம். புனை பெயர்கள் வந்து எதுக்குன்னா ஏன் அடையாளத்தை மறைச்சிட்டு, ஏன் அடையாளம் உனக்கு தேவை கிடையாது, நீ என்ன நலிஜத்தா பார்க்க வேண்டாம், நான் சொல்ல வர கருத்துக்களை கேளு, கவிதையை கேளு, கண்டென்ட்டை கேளு, நான் என்ன சொல்ல வரேன், என் குரல் மட்டும் உனக்கு ஒலிக்கணும்னா அதுக்கு உனக்கு ஒரு பெயரே தேவை கிடையாது. ஆனா இங்க வேற சூழல் இல்ல, பெயர் வைத்தாகணுங்கும் போது நான் என்னுடைய அடையாளத்தை வேணான்னு சொல்றேன். என்னை வந்து என்னுடைய கோஷாவோட, என்னுடைய ஹிஜாபோட, என்னுடைய ஆடையோட, என்னுடைய இனத்தோட, மதத்தோட எத்தோடையும் பார்க்காதீங்க, சொல்ல வர்றதை மட்டும் கேளுங்க. அப்படிங்கும் போது அந்த பாலைவன லாந்தர் போதுமானதா. ஆனா எல்லாம் நம்ம செய்யறோம், ஆனா அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சான்னு பார்த்தா இல்ல. அவங்க அந்த பாலைவன லாந்தரை கிழிச்சு, கருத்துக்களை கிழிச்சு, அடையாளத்தை கிழிச்சு, ஓ நீ இவளா அப்படின்னு பாக்குற இடத்துலதான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். பட் உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுதா மேம்? ஏன்னா பிடிச்சிருக்குன்னா எப்படி மேம் இது முரண்பாடா இதுதானடா நீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, நான் உங்களை ரொம்ப நல்லா எதிர்பார்த்தேன், நீங்க அதெல்லாம் கிடையாது, நீங்க இவ்வளவுதான் அப்படின்னு இந்த மக்களை, இந்த செயலாற்றுகின்ற மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வந்து சரியாதான் கணிச்சிருக்கோம் இவங்களை அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு சிலது நீங்க எழுதியிருப்பீங்க, லைக் பேர் மாத்தி எழுதிட்டு இருந்த டைம் வேற, பட் இப்போ இந்த பாலைவன லாந்தர் நீங்க தானே கொஞ்சம் அறிமுகமானதுக்கு அப்புறமா வேற ஏதாவது எழுதின கருத்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் ஆகி உங்களை அஃபெக்ட் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? நான் எழுதினாலும் என்னடான்னா திரும்ப என்கிட்ட தான் வரீங்க, இந்த கருத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப அஃபெக்டான கவிதை இல்ல. அந்த அளவுக்கு பெயர் குறித்து எந்த முரண்பாடும் எனக்கு வந்ததில்லை, கருத்து வேறுபாடுகளும் வந்ததில்லை. எனக்கு வருகின்ற பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்குன்னா, என்கிட்ட என் முகம் பார்த்து நேரடியா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஹோல்சமா ஒட்டு மொத்தமா நம்மளை வந்து குறைவா இடை போட்டுட்டு இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு புரியாதுன்னு வர்ற வந்து மலை மாதிரி பெரிய இது, அது வந்து வளர்ந்துகிட்டே போகும். அது வந்து பாலைவன லாந்தருக்கானது இல்ல. பாலைவன லாந்தர் மாதிரி இன்னைக்கு இந்த தளத்துல வந்துகிட்டு இருக்கிற அனைத்து பெண்களுக்குமானது. அது காயத்ரியா இருக்கலாம், அது அபிராமியாக இருக்கலாம், அது ஆயிஷாவாக இருக்கலாம், நித்ராவாக இருக்கலாம், அது ஒட்டுமொத்த அனைத்து பெண்ணுக்குமான பிரச்சனைகள் வந்து அது வந்துட்டே தான் இருக்கும். கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் மருதாணி எல்லாம் பூசி கொடுப்பாங்க, ஏன்னா நீங்க வந்து முஸ்லீம்ங்கிறனால மெஹந்தி போட்டு முக்காடு போட்டு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு மாதிரி வெல் மெச்சூர்டான ஒரு ஆன்சர் மேம். இன்னொரு பக்கம் நீங்க பேர் மாற்றி எழுதிட்டு இருந்த டைமில் லைக் நம்ம கவிதையில் இன்றைக்கி ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விகடனில் ஏதாவது வந்ததுன்னா பார்ப்போம், நம்ம எழுதுனது வந்திருக்கு, ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னு. ஒரு சிலது ஏதாவது பரிசாச்சுன்னா நமக்கு அந்த தொகை வரும், அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நீ வெளியில் சொல்லிக்காமல் வாங்கின? இல்ல பெயர் பாலைவன லாந்தருக்கு முன்னாடி நான் 1 ரூபா கூட வாங்கினது கிடையாது.
பாலைவன லாந்தரா வெளியில வரணும்னு முடிவு பண்ணி வீட்டு ஆட்கள் எல்லாத்தையும் பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுடைய பர்மிஷன் வாங்கி அதுக்கு பிறகு என்னுடைய முகம் காட்டுறதுக்கு முடிவு பண்ணி இலக்கிய சூழல்ல நிறைய பேருக்கு நான் ஒரு ஆண் என்றே நினைத்து கொண்டிருந்த அனைத்து பேருக்கும் இல்லை நான் ஆண் இல்லை பெண்ணுன்னு சொல்லி முதல்ல என்னுடைய முகம் வெளியில வந்தது வந்து என்னுடைய முதல் புத்தக வெளியீடு தான். அதுக்கு பிறகுதான் நான் வந்து அனுப்புற கவிதைகள் படைப்புகளுக்கான பணம் வந்து எனக்கு நேரடியா என் முகவரியே கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பணமும் நான் வாங்க. ஆனா நீங்க அப்போ வந்து அட்ரஸ் எல்லாம் கொடுக்கலன்னு நீங்களே மென்ஷன் பண்ணீங்க. அது ஏதாவது பரிசு வாங்கின ஞாபகங்கள் இருக்கா? ஏதாவது மேகசின் சொல்ல முடியும்? பரிசெல்லாம் எதுவுமே வாங்கல. நான் வந்து எந்த பரிசும் வாங்கல. பரிசுக்கு நான் அனுப்பவும் மாட்டேன். இல்ல ஜஸ்ட் செலக்ட் ஆயிருக்கும் பாத்துறோம். அது இருக்கு. அது ஏதாவது மேகசினோடது அது இருக்கு. விகடன்லயே நிறைய வந்திருக்கு, கல்கில வந்திருக்கு, குமுதத்துல வந்திருக்கு, குங்குமத்துல வந்திருக்கு. அப்ப ராணின்னு ஒரு பத்திரிகை, ராணி பத்திரிகைக்கு தான் நான் முதல்ல எழுத தொடங்கினது. எங்க வீட்டுல வந்து ரெகுலரா தினமலர், தினத்தந்தி, மாலை மலர் எல்லாம் வரும். அந்த தினமலர்ல வந்து வார மலரும் சிறுவர் மலரும் வரும். அதனால சிறுவர் மலர், ரத்னமாலா, பூந்தளிர், அம்புலி மாமா இதெல்லாம் படிச்சு வளர்ந்தவங்க தானே நம்ம. நம்மளோட மெச்சூரிட்டிங்கிறது வந்து என்னோட மெச்சூரிட்டிங்கிறது ராஜேஷ்குமார் நாவல் படிக்கும்போது பட்டுக்கோட்டை பிரபா அப்பெல்லாம் 10 வயது எனக்கு. நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டதுனால 10 வயசுல வந்து ராஜேஷ்குமாருடைய கதைகள் படிக்கும்போது நம்ம துப்பறிகிற நிபுணரா வரலாம் எதிர்காலத்துலன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. இல்ல ராஜேஷ்குமார். ஆமா, அதன் பிறகு கொஞ்சம் சீரியஸான இலக்கியத்தின் பக்கம், சீரியஸ் இலக்கியம்னு அவங்களே பிரிச்சு வச்சுக்கிட்டோம் இல்லையா. அப்படி பிரிச்சு வைக்கிற பக்கம் பாலகுமாரன் பக்கம் போகும்போது எனக்கு கொஞ்சம் யதார்த்த கதைகள் முதல்ல கொஞ்சம் அலுப்பா இருந்தது. ஏன் வாழ்க்கையோட சோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எங்க பார்த்தாலும் அழ வைக்கிறீங்க, இங்க இருக்கிற தொல்லை தாங்க முடியாம தான் 4000 ரூபாய்க்கு புத்தகத்தை வாங்கி படிக்கிறோம், அங்கேயும் வந்து எண்டிங்ல வந்து ஸ்வீட் எண்டிங் இல்லையே. அப்புறம் போக 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 வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, there is not sweet ending, death is sweet ending. மரணம் மட்டுமே இனிமையான முடிவு. நான் எழுதியிருப்பேன் என்னுடைய மரணம் வந்து மிகப்பெரிய சௌகரியம்னு எழுதியிருப்பேன். ஏன்னா அதற்கு பிறகு அடுத்த நொடி இந்த உலகத்தை பத்தின எந்த கவலையும் நமக்கு வேண்டாம், அப்படி இருக்கும். ஸோ அந்த கவிதைகள் அந்த மாதிரி வந்திருக்கு. ராணியில வந்திருக்கு. ராணியில வரும்போது அவங்க வந்து அப்போ நிர்ணயிச்சது வந்து மிகவும் குறைந்த. அப்போ எங்களுக்கு அந்த 25 ரூபாய் 50 ரூபாய் பெரிய இதா இருக்கும், வருத்தமா இருக்கும். அந்த 50 ரூபாய் ராணிக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம், நமக்கு கிடையாது ராணிக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னொன்னு நீங்க இவ்வளவு சொன்னீங்க, எனக்கு உங்களுடைய கவிதை நீங்க எழுதினதே வந்து எனக்கு டிப்ரெஸ் ஆனதை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்றை எழுந்து ஒன்றை அடையும் வாழ்வில் ஏன் எப்போதும் என்னை எழுந்து விடுபவளாகவே வைக்கிறாய். எப்போதுமே அந்த ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவாங்க, ஒன்று இல்லைன்னா ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. எப்போதுமே எனக்கு இல்லைன்ற ஸ்டேட்லேயே நான் வச்சிருக்கேன். இதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் டிப்ரெஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஏன் ஒய் திஸ்னா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல், பொருளாதாரம், இன்றைய வாழ்வியலில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வேகமாக ஒரு நல்ல முயற்சியை நோக்கி போனாலும் அதை சக மனிதர்களுக்கு புரிய வைக்க முடியலை. எத்தனை காலம்தான் விளக்கம் கொடுக்கறது? பெண்கள் ஏன் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க? இன்னொரு வரியும் எழுதியிருப்பேன், நிரூபித்து கொண்டே இருந்தால் எப்போது காதலிப்பது அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தேன். பொதுவாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிற உறவுகள்ல நீ ஏன் இன்னைக்கு லேட்டா வந்த, நீ ஏன் இதை செய்யல, நீ ஏன் இதை செஞ்ச, இந்த கேள்விகளுக்கு தான் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கோமே தவிர காதலிக்கிறோமா? இல்லை. வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. ஒன்றை நோக்கி நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் ட்ரை பண்ணும்போது அது நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, என்கிட்ட டெஃபினேஷன் கேட்குது, டிஸ்கிரிப்ஷன் கேட்குது, மிகப்பெரிய பதிலை கேட்குதே தவிர செயல்பாடுன்னு வரும்போது அந்த கதவு வந்து இழுத்து அறையப்பட்டு மூடப்படும் போது அந்த ஒரு வருத்தத்தை தான் நான் அப்படி பதிவு பண்ணேன். அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன். இதை தாண்டி நான் இங்கே பதில் சொல்ல முடியாது இல்லையா. 2024 மார்ச் மாதம் இதை எழுதியிருக்கேன்னா கண்டிப்பாக அது மிக சரியான சூழல்ல எழுதியிருக்கேன். சரியான சூழல். இருந்தாலும் இன்னொன்று இன்னைக்கு என்ன வருத்தம்னா, நீங்க வந்து சண்டை போட்டுட்டே இருந்தா எப்ப காதலிக்குதுன்றீங்க, சண்டை போடவும் ஆள் இல்லாம இருக்கேன். அதனால எனக்கு அதை பாக்குறப்போ உங்களுக்கு இன்னும் காலம் இருக்கு. ஆமா ஆமா. நீங்க வந்து ஒரு 40 வயது பெண்ணை நேர்காணல் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் காலம் நிறைய இருக்கு. இல்ல நீங்க என்ன மாதிரி எழுதுறதுக்கு தான் காலம் இருக்குன்னு. அது கிடைக்க காலம் இல்லன்றீங்களா? ஏன் அதெல்லாம் கிடைச்சுதாங்க நாங்க இந்த லைனை எழுதுறோம். ஓகே, சோ அதனால நம்பிக்கையா நான் அதை எடுத்துக்கலாம்ல. இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு அந்த லைனை நான் எழுதுனதுக்கு பிறகும் காலம் இருக்குன்னு சந்தோஷப்படுறேன். எஸ்ங்க, அது ஒரு ஹோப் இருக்கு. ஓகே, சோ இதுக்கு அடுத்தபடியா வந்து லைக் ஒரு எழுத்தாளருக்கு ஒரு அங்கீகாரம் வந்து மிகப்பெரிய விஷயம். பட் நீங்க பேசுனதை வச்சு நான் சும்மா அனலைஸ் பண்ணிட்டது என்னன்னா,
நீங்க எழுதுனது உங்களுடைய திருப்திக்காக, அதோடைய கருத்து போக வேண்டிய இடத்துக்கு போகும். நீ அதுக்கு ரெகக்னிஷன் கொடுத்தா கூட கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் உங்களோட மனநிலை இருக்குன்னு தெரியுது. பட் என்ன ஆர்ட் ஃபார்மா இருந்தாலும் அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சா இன்னும் நமக்கு ஒரு புஷ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச தருணம் ஏதாவது ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் நிறைய கிடைச்சிருக்கு எனக்கு. அதாவது எப்படின்னு சொன்னா எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். நான் வந்து நான் நிறுத்திக்கிட்ட ஒரு இடம் என்னன்னா, எதையும் எதிர்பார்க்காத. எதிர்பார்ப்பு இருந்தா ஏமாற்றம் இருக்கும். நீ வாழ்க்கையில ஏமாறவே கூடாதுன்னா எதிர்பார்க்கவே பார்க்காத. நம்ம காலையில எழுந்திருக்கிறோம், ஒரு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்குறோம், காஃபி நல்லா இருக்குன்னு அவர் சொல்லணும்னு எதிர்பார்க்கும் போதுதான் அவங்க காஃபி குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஏமாற்றம் வந்து அன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிக்கும். எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. அப்படி நான் எதிர்பார்க்காத போது எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயமே மிகப்பெரிய சந்தோஷமா தான் இருந்தது. நான் பார்த்து வியந்து போன எத்தனையோ மிகப்பெரிய எழுத்தாளர்கள் வந்து என்னுடைய முதல் புத்தகம் வந்த உடனேயே வந்துட்டு இது ஒரு நல்ல புத்தகம், இவங்க ஒரு நல்ல எழுத்தாளர், இவங்க பார்க்கப்பட வேண்டியவங்கன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா சக தோழர்கள்லாம் கேட்பாங்க, நீ அப்படி என்ன பண்ணிட்டேன்னு உன்னை எல்லாரும் கவனிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது உள்ளுக்குள்ள வந்து ஒரு பெருமிதமா இருக்கும். நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏதோ பண்றோம் அப்படின்னு. அந்த நம்பிக்கையை வந்து இந்த சூழல் தான் கொடுக்குது. இது வந்து ஒரு விகிதாச்சார அடிப்படையில தான் மனிதர்கள் இருக்காங்க. ஏன்னா 50-50ன்னு இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. 60 பேர் வந்து இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அந்த 40 பேர் தான் நம்மளை வந்து ஓட வைக்கிறாங்க. அந்த மிக குறைந்த விகிதாச்சாரம் தான் வந்து நம்மளை ஓட வைக்குது, நம்பிக்கை கொடுக்குது. அவங்களுக்கும் நம்ம அப்படிதானே இருக்கோம். அவங்க நம்மளை எதிர்பார்க்கறாங்க, நம்ம அவங்கள எதிர்பார்க்கிறோம். ஸோ நீங்கள் நிறைய அட்வைஸஸும் கரெக்டாக தரீங்க. குறிப்பாக லவ் அட்வைஸ் நிறைய தரீங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும்? நீங்கள் வீட்டில் இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணிடுவீங்களா? இருக்காது, இதுக்கான வரையறை இதுதான் அப்படின்னு நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்களா? ரொம்ப பழைய பழமொழி தான். அடிக்க அடிக்க தான் ஒரு கல் வந்து சிற்பமாகும்னு சொல்லுவாங்க இல்லையா? கல் வந்து உயிர் இல்லை, அதுக்கு வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது. ஆனால் மனிதனுக்கு உயிர் இருக்கு. அவனுக்கு வந்து நிறைய வலிகளை தாங்கி 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 அவன் எங்கே வந்து நிற்பான்னா, என்ன மாதிரி ஒரு இடத்துல கொஞ்சம் வந்து நிற்பான். நானே இன்னும் கொஞ்ச நாள் போனால் இன்னும் வேற லெவலில் கூட போய் நிற்கலாம். ஒருவேளை இப்போ இன்னைக்கு ஆசிரமம் வச்சுட்டு நடத்துகிற சாமியார்கள்லாம் நிறைய அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள மாதிரி தத்துவங்கள் வேற யாருமே அவ்வளோ அழகாக சொல்ல முடியாது. ஓட விரட்டி அடிச்சிருப்பாங்க போல இருக்குது. இதை போட்டுருங்க ப்ளீஸ். கண்டிப்பா போடும். குடும்ப வாழ்க்கையில அடிங்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னா வார்த்தைகள்ல தான் ஆரம்பிக்கும். நம்ம விட வீட்டுல மூத்தவங்களா இருக்கிற உறவுகள், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, குடும்பத்துல உள்ளவங்களை வந்து நம்மளை வளரும் போதே சொல்ற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பெண் குழந்தைய பார்த்துட்டு நீ நல்லா வருவ, நீ ரொம்ப நல்லவ, நீ நல்லா வருவேன்னு சொல்லி சொல்லி வளர்க்கும் போது அந்த பெண் குழந்தைக்கு வந்து இவங்க நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து உள்ள உருவாகும். என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது ஆணுக்கும் பொருந்தும் தான், ஆனா பெண்ணுக்கு கொஞ்சம் அதிகமாவே பொருந்தும். அந்த வார்த்தைகள் வந்து குழந்தைங்களுக்கு கேட்டுட்டே இருக்கணும். எனக்கு எந்த மாதிரியான வார்த்தைகள் வந்ததுன்னா, அங்கேயும் விகிதாச்சாரம் இருந்தது. என் குடும்பத்துல உள்ளவங்க என் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அவங்க ரொம்ப பயந்தாங்க, என்னை வெளியில அனுப்புறதுக்கு பயந்தாங்க. அதாவது நான் ஒரு வாகனம் ஓட்டுறதுக்கு பயிற்சி கொடுக்கணும்னு என் கணவர்கிட்ட கேட்கும்போது, நீ ரொம்ப நல்லா ஓட்டுவ, ஆனா யாரையாவது நீ வெளியில அவங்க எதிரில் வர்றவங்க தவறா வந்துட்டாங்கன்னா நீ யாரையாவது ஏத்திடுவ, நீ விபத்து பண்ணிடுவேன்னு சொல்லும்போது நம்மளோட தைரியம் வந்து அங்க கொஞ்சம் பாதிக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம மேல அதிகமா அன்பு வச்சு அந்த அன்பை வந்து அவங்க எப்படி காமிக்கிறாங்கன்னா அச்சமா காமிக்கும் போது நம்மளுக்கே அந்த வந்து தைரியம் வந்து உடையும். தயவு செஞ்சு அந்த தவிர இனிமே வர்றவங்க பண்ண வேண்டாம். லெட் தெம் கோ, பண்ணி பார்க்கட்டும், விபத்தே பண்ணட்டுமே, பண்ணிட்டு வரட்டும். ஒரு ஆண் வந்து ஒரு வண்டி எடுக்கும்போது விபத்து பண்ணாமலே யாரும் எடுக்கிறது இல்லையா? அதே மாதிரி பெண்கள் வந்து வாழ்க்கையில சந்திக்கட்டும், முட்டட்டும், மோதட்டும், அடி வாங்கட்டும், திருப்பி வரட்டும், பழகிக்கட்டும், வாழ்க்கையை அனுபவிக்கட்டும். ஆனா அது இல்லாம ஒரு 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 கூடாரத்துக்குள்ளேயே அவங்கள வச்சுட்டு சடனா ஏதாவது நடந்துரும். ஒரு கணவர் இறந்துடுவாரு, ஒரு அப்பா இறந்துடுவாரு, ஒரு மகன் இறந்துடுவான். அவங்களையே டிபெண்டபிளா இருக்கிற அந்த பொண்ணுங்க அந்த இரவு அந்த பெண் தாண்டறது கஷ்டம். ஒரு சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, இந்த இரவை நீ தாண்டிடுவீங்க. கணவனை மட்டுமே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு சடன் மரணம், ஒரு திடீர் மரணத்தினால அவங்க கணவர் இறந்துட்டாருன்னா அந்த இரவை அந்த பெண் தாண்டுறது கடினம். அந்த பயமுறுத்தல சொசைட்டி கொடுக்க வேண்டான்னு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து 2 பேரோட வருமானமே பத்தல, விலைவாசி வந்து அவ்வளோ ஏறிட்டு இருக்கு. இருவரும் வந்து தெருவில் இறங்கி சம்பாதிக்கணும், பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும், அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும், அவங்கள உருவாக்கணுங்கும் போது உங்களுக்கு வந்து தைரியத்தை வந்து ஊட்டணும். முக்கியமா வந்து
இந்த விஷயங்களை செய்யாத, இந்த விஷயங்களை செய்யின்னு நல்ல ஒழுக்கங்களை பழக்கி கொடுத்துட்ட பிறகு அந்த குழந்தைங்களை எங்கே வேணால் பறக்க விடலாம். நீங்கள் அமெரிக்காவுக்கு பறக்க விடலாம், ஆஸ்திரேலியாவுக்கு பறக்க விடலாம், நிலாவுக்கு கூட அனுப்பி விடலாம். ஆனால் அந்த கண்ட்ரோல் இல்லைன்னா, அந்த அந்த குழந்தையே அதை உருவாக்கலைன்னா அடுத்த தெருவுக்கு கூட அனுப்பாதீங்க. ஸோ இன்னொரு ஒரு விஷயம் வந்து உங்களை மாதிரி உங்கள் ட்வின் சிஸ்டரும் ரைட்டர்னு கேள்விப்பட்டோம். அவங்கள பற்றி சொல்லுங்கள். நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் தான் எழுத வந்தோம். இப்போ நான் வந்து பெயர் மறைத்து எழுதி கொண்டிருக்கிற காலத்தில் அவங்க வந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னை விட கொஞ்சம் முன்னாடியே வெளியில் வரதுக்கான வாய்ப்பு வந்துடுச்சு. கதைகள் அவங்க அதிகமாக எழுதுனாங்க. நான் கவிதைகள் பக்கம் இருந்தேன். அவங்க கதைகள், அவங்களுடைய நாவல்கள் நல்லா பேசப்பட்டது. சபுராலி ஐயீபு, உடல், இந்த நாவல்கள் வந்து இஸ்லாமிய பின்புலத்தில் இருக்கிற பெண்களுடைய பிரச்சனைகளை எடுத்து எழுதுனதுனால அவங்க அதிகமாக கவனிக்கப்பட்டாங்க. அவங்களும் ஒரு நல்ல சிறந்த எழுத்தாளர். அவங்க வேற என்ன சொல்றது. உங்க 2 பேருக்கு ஏதாவது டிஸ்கஷன்ஸ் வருமா மேம்? இல்ல, இலக்கியம் பத்தி நாங்க பேசிக்கவே மாட்டோம். எங்களுக்கு ஆரம்பத்திலேயே நாங்க போட்டுக்கிட்ட வந்து எழுதப்படாத ஒப்பந்தம் வந்து இலக்கியம் பத்தி 2 பேரும் பேசிக்க கூடாது. ஆமா, ஏன்னா நம்மளுடைய சிந்தனைகளை வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் திணிக்கிறதோ இல்லைன்னா அது வந்து குழப்பம் அடைகிற சூழலோ வரும். அதனால இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய நிறைய கதைகளை நான் வாசிக்க மாட்டேன், என்னுடைய நிறைய விஷயங்களை அவங்க வாசிக்க மாட்டாங்க. அந்த ஏன்னா எனக்கு காய்ச்சல் வந்தா அவளுக்கு காய்ச்சல் வரும். இரட்டையர்கள் வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ல அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். அப்போ இங்கேயும் அந்த லேயர்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். அவங்களும் அப்படிதான் கவனமா இருப்பாங்க. அவங்களுக்கான தனித்துவத்துல அவங்க பயணிக்கணும், எனக்கான தனித்துவத்துல நான் பயணிக்கணும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல நாங்க மீட் பண்ணுவோம்ல, அது போதும். ஏன்னா இங்க வந்து ஒரு எடை போடுறது என்னன்னா, அக்கா தங்கச்சிங்க 2 பேர் எழுத வர்றாங்க, என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற இருக்கும். அப்போ நான் என்னோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கு. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, ஐ ஹாவ் மை ஓன் ஐடென்டிட்டி இல்லையா. இப்போ ஒரு பிரதர்ஸ், இப்போ 2 பிரதர்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம இப்போ கூட நான் நினச்சிட்டே இருந்தேன், நம்ம பேலட் ஆஃப் பஸ்டர்ட் எடுத்தவங்க, நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன் எடுத்தவங்க 2 பேரும் ஐடென்டிக்கல் பிரதர்ஸ். ஆக்சுவலி பிரதர்ஸ், தே ஹாவ் ஓன் ஐடென்டிட்டி. 2 பேரும் சேர்ந்து இயங்குறாங்க. இன்னைக்கு வேர்ல்ட் கிளாஸ் மூவிஸ் கொடுத்துட்டு இருக்கிற ஜான் அண்ட் ஜோயலும் எத்தனும், ஜோயல் அண்ட் எத்தன் டைரக்டர்ஸ் வந்து பிரதர்ஸ். ஆனால் அவங்களுடைய சிந்தனைகள் வந்து எப்படி ஒத்து போய் செயல்படுதுன்னா ஒரே மாதிரி, இப்போ ஒரே விஷயத்த ஒரே மாதிரி, ரெட்டை மாடு மாதிரி அதுதான். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லைன்னு சொன்னால் அது வேற வேற மாதிரி தான் போகும். இப்போ நாங்கள் அப்படி பண்ண முடியாது இல்லையா. நான் எழுதுறதுல அவங்களை திணிக்க முடியாது. ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கு. எப்படின்னு சொன்னால், நீ உன் வழியை பாரு, நான் என் வழியை பாரு அப்படின்னு. மற்றபடி ஃபேமிலிக்குள்ளே போனோன்னா கட்டி பிடிச்சி பாருண்டு அந்த மாதிரி யூசுவலா நடக்கிறது, அடிச்சுக்குவோம், சேர்ந்துக்குவோம். ஓகே. ஸோ முன்னாடிலாம் அந்த ரைட்டர்ஸ்க்கு வந்து ஏதாவது பிடிச்ச கவிதைகள், பிடிச்ச புத்தகம் இருந்ததுன்னா, வரிகள் இருந்துச்சுன்னா லெட்டர் போடுவாங்க. இன்னைக்கு அது இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வரைக்கும் லைக் பரிமாண வளர்ச்சிகள் அடைச்சிருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி வந்தது லைக் ரசிகர்கிட்டேருந்து யார்கிட்டேருந்து வந்த ஒரு நல்ல வேலை நான் வந்து இந்த 30+ வெளியில 35ல வெளியில வந்ததுனால இந்த சின்ன சின்ன இம்சைங்கள்லாம் வரல. நல்ல ஐ எஸ்கேப்டு. நான் நல்ல விதமா கேட்டேங்க. நல்ல விதமாவே சொல்றேனே. ஏன்னா காதல் கவிதைகள் எழுதுறவங்க ரொம்ப யாரையோ மனசுல வச்சுட்டு தான் எழுதுறாங்க. டக்குன்னு ஒரு ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க, முத்திரை குத்திடுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு அந்த இது வரல. ஆனா இன்பாக்ஸ்ல வந்து ஆரோக்கியமான உரையாடல்கள் நிறைய வந்தது, வெளிப்படையாவே வந்தது. கமெண்ட் பாக்ஸ்லயே வந்து எனக்கு நடக்கும், என்னுடைய கவிதை குறித்த உரையாடல்கள் நடக்கும். நேரடியாவே பேசுவாங்க. நான் நேர பேச விரும்புவேன். இன்பாக்ஸில் சொன்னால் கூட சொல்லிடுவேன், நம்ம பார்க்கும்போது பேசிக்கலாம், எங்கேயாவது சந்திக்கும் போது பேசிக்கலாம். இருக்கவே இருக்குது புத்தக காட்சி. வருஷம் அங்கே வந்து ஃபுல்லாக என்னை பார்க்கலாம். அந்த டைமில் யாராவது வந்து சொல்லுவாங்க, உங்களுடைய அந்த புத்தகம் வாசித்தேன், அந்த கவிதை வாசிக்கும் போது அங்கே ஒரு 10 நிமிஷம் நின்று பேசும்போது, அவங்க சொல்லும்போது கேட்கும்போது அது நல்லா இருக்கும். இன்பாக்ஸில் அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, சில கவிதை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிச்சின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கவிதை ஆமாம் சொல்லுவாங்க. அதுக்கு பதில் என்னவா இருக்கும், உண்மை வலிக்க தான் செய்யும், அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தபடி நீங்கள் சார் ரைட்டரா லைக் உமனா ஓகே ஜெண்டர் வெளியே வரக்கூடாதுன்ற ஒரு நேம் வச்சுக்கிட்டீங்க, நிறைய ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். ஸோ அந்த மாதிரி இப்போ வேற ஏதாவது ஸ்டீரியோ டைப் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, பிரேக் பண்ணணும்னு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது சொல்லணும்னா? இருக்குது, சின்ன சின்னதாக நிறைய இருக்குது. பட் என்ன சொல்கிறது, அதோட சேர்ந்து தான் பயணமாகும், பெருசாலாம் மாற்ற முடியாது. ஒன்றும் இல்லை. இல்லை, நம்ம வந்து என்னென்னா
பெருசா இந்த மாற்றம் வரும் அந்த மாற்றம் வரும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஆரம்பிப்போம். இப்போ இந்த கவிதையோட விஷயம் கூட அப்படிதான். ஏன் எனக்கு மட்டும் எப்பவுமே இழப்பை கொடுக்குறேங்கிறது வந்து எனக்கு மட்டுமானது இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. நான் இங்கேயும் நான் இதை அப்ளிகபிள் பண்றேன். என்னன்னா எதிர்பார்ப்புகளை தவிர்த்துக்கிட்டேன்னா ஏமாற்றம் கிடையாதுங்கிறத ஒத்துக்கிறேன் நான். மாற்றம் மாற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. திருடனா பார்த்து திருந்தலைன்னா திருட்ட தவிர்க்க முடியாது. இவனுங்களா என்னைக்கு திருந்துறானுங்களோ திருந்திக்கட்டும். அதுக்காக ரொம்ப இருக்கிற கொஞ்ச வாழ்க்கையை நம்ம வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு அறிவுரை சொல்லிக்கிட்டு பத்தியா எழுதிக்கிட்டு விமர்சனத்துக்கு ஆளாகிட்டு இவன் நான் எழுதுனதுக்கு இறந்து போன எங்கள் பாட்டனார்லேருந்து எல்லாத்தையும் எழுப்பிட்டு வந்து இவன் கேள்வி கேட்பான். அவனுக்கு எதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும்? அதான் அவன் தலையெழுத்து. பொதுவாக வந்து தரக்குறைவா எழுதுறவங்க அவங்களுடைய மனசை விரிச்சு காய வைக்கிறாங்க. இந்த ஃபார்முலாவை அப்ளிகபிள் பண்ணி பாருங்க. உங்களை யார் எவ்வளோ கேவலமாக திட்டினாலும் நமக்கு சிரிப்பு தான் வரும். ஒருத்தன் ரொம்ப கேவலமா எழுதுறானா அவனோட மனசை வந்து உலர்த்தி காய போடுறான்னு அர்த்தம். நான் அவனை அப்படிதான் பாக்குறேன். நான் அவனை பார்த்து சிரிச்சுட்டு கடந்து போயிடுறேன். இல்ல அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருந்தேன்னா நான் 2வது புத்தகம்லாம் வெளியில வந்திருக்காது. அன்னைக்கு நான் காலி பண்ணிட்டு பெட்டி போயிருக்கணும். அதெல்லாம் விமர்சனத்தை இப்படி ஃபேஸ் பண்ணிட்டா பெட்டர். ஊதி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். விவேக் சொன்னார்ல, அவ்வளவுதான். ஓகே மேம், நீங்க நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க. உங்களுடைய உங்களுடைய மெச்சூரிட்டி பயங்கரமா இருக்கு. பட் ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னீங்கல்ல, நிறைய வெளியில வந்து நம்மளை அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த பேரோட நான் வெளியில வரதுக்கான ஒரு நேர அவகாசம் இருந்ததுன்னு சொல்லி. ஸோ அப்போ இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க மேம்? இப்போ நம்ம உங்களுடைய சூழல் வந்து மேபி நீங்க எழுதுனா ஏதாவது ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க, வெளியில முகம் காட்ட வேணாம்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ இந்த ஃபீல்டு வேணான்னு சொல்லியிருந்திருக்கலாம். இதை தாண்டி உடச்சு வந்திருக்கீங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எப்போ? நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். பொறுமையா ஹேண்டில் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் வந்து என்னைய புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். அவருக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு நான் ரொம்ப எஃபர்ட் எல்லாம் போடவே இல்லை. ரொம்ப பொறுமையா இருந்துட்டு இதுதான் என்னுடைய துறை, இதில் நான் செயல்படணும்னு விரும்புகிறேன்னு சொன்ன காலகட்டம் வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம். அப்போ அவர் என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டதுனால அவரு முதல்ல பயந்தார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை பற்றி அவர் ரொம்ப பயந்தார். அப்போ நான் சொன்னேன், என்னால் பார்த்துக்க முடியும்னு அவரை நம்ப வைக்கிறதுக்கு அவர் நம்புறதுக்கு அந்த காலகட்டம் தேவைப்பட்டுச்சு. அது வரைக்கும் அந்த பொறுமை எப்படி இருந்ததுன்னா ஒரு சிரமமான ஒரு வேதனையோடு இருந்தது. மற்றவங்கெல்லாம் பண்ணுறாங்க, நம்மளால பண்ண முடியலையே, நம்மக்கிட்ட நல்ல ஒரு கவிதை இருக்குது, நம்மக்கிட்ட நல்ல ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் அந்த விஷயத்தை கொண்டுட்டு போய் அங்கே வைக்க முடியலையேங்கிற வருத்தம் வந்து இருந்தது. அந்த வேதனையில் வந்து நான் உழலெல்லாம் இல்லை. அந்த இதை போக்கிக்கிறதுக்கு வேற வேற விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டு வேலைகள்ல இன்புட் பண்ணிக்கிறது, குழந்தை வளர்ப்பு, இந்த மாதிரி இதுல எல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். சைட்ல வந்து அந்த லேயர் ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கான சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 மாதம் கேப் விட்டு ஒரு விஷயம் பண்ணுவோம், மறுபடியும் 2 மாதம் கழித்து இன்னொரு இது பண்ணுவோம். அப்படியே ஒரு காலகட்டம் வரும்போது இதுதான் சரியான தருணம் அப்படிங்கிறபோது அது வெளியில் வந்தது. ரொம்ப வந்து கஷ்டப்படலை அந்த டைமில். ஸோ இதுக்கு அடுத்தபடி இந்த லாந்தர் ஆர்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது என்னது? லாந்தர் ஆர்ட் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு எழுத்தாளர் இப்போ கவிதை எழுதுறாங்க. பொதுவாக கவிதை எழுதுறவங்க அடுத்து கதைகளுக்கு போவாங்க, அடுத்து நாவலுக்கு போவாங்க, அடுத்து கட்டுரைகளுக்கு போவாங்க. இப்படி ஒரு 1 2 3 4 ஸ்டெப்ஸ் போயிட்டே இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளிக் ஆகிடும். அவங்களுக்கே தெரியாத அவங்க எழுதின நாவல் ரொம்ப பேசப்பட்டுரும். அவங்களுக்கே தெரியாத அந்த கட்டுரைகள் வந்து நல்லா வந்துடும். நமக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கான்ட்டு அவங்க அங்கேயே வந்து ஜாம் ஆயிடுவாங்க. அதை நல்லா பண்ணுவாங்க, அதை நல்லா பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளுடைய கற்பனை கதாபாத்திரங்கள் கவிதைகள்ல வர்ற ஒரு உருவங்களை வந்து நேரா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது எனக்கு சினிமா இல்லைன்னா ஒரு ஆர்ட் ஃபார்ம் தேவைப்பட்டுச்சுது. 2வது இலக்கிய சூழல்ல வந்து செயல்பாடுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஃபார்மேட்டாகவே இருந்துட்டு இருக்கு. ஒரு புத்தகம் வெளியாகணும், 4 பேர் உட்கார்ந்து பேசணும், அந்த புத்தகம் விற்பனை ஆகணும், விருது கொடுக்கணும், அந்த புத்தகத்தை கொண்டு போய் லைப்ரரியில் வைக்கணும். இதுதான் அந்த ஒரு எழுத்தாளனோட கனவு வந்து நம்ம புத்தகத்துக்கு ஒரு விருது வாங்கணும், அப்படி இல்லைன்னா அது பேசப்படணும், இல்லைன்னா அதிகமான சேல்ஸ். இது 3ல் ஏதோ ஒன்று கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். யாரும் லாப நோக்கு இல்லாமலாம் எதுவும் பண்ண முடியாது இல்லையா. அப்போ அந்த புத்தகத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு பணம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, பணம் இல்லாதவங்க ஒரு மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. எழுதிட்டு நான் எழுதி முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு எழுத்தாளர் கூட தூங்கிட்டுலாம் இருக்க முடியாது.
அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, திடீர்னு ஒரு விருது கொடுப்பாங்க, அப்புறம் அது பேசப்படும், அப்புறம் அது காணாமல் போயிடும். இப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய விருது கொடுத்த புத்தகமே 1,00,000 காப்பிலாம் நம்மக்கிட்ட விற்காதுங்க. இந்தியாவை தாண்டி அதை வந்து வெளிநாடுகளுக்கு போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த இலக்கிய சூழலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். இவங்களை என்டர்டெயின்மெண்ட்ங்கிற வார்த்தைக்கே வந்து கற்பனையில் நீங்கள் போகிற ஒரு கதாபாத்திரங்களையோ இல்லை ஒரு கதையையோ வந்து இன்னும் கொஞ்சம் ரசிக்க வைக்கிறதுக்கு உள்ள வர வைக்கிற முயற்சி தான் என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது. என்டர்டைன்மெண்ட்டோட அடுத்த இது சினிமா தான் கண்டிப்பா. இப்போ ஆடு ஜீவிதம் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆடு ஜீவிதம் வந்து பென்யாமின் எழுதும்போது அதை வாசிச்சவங்க எல்லாம் அழுது புரண்டு அப்படிலாம் இருக்கும். ஆனா அதை பார்க்கும்போது பென்யாமினோட அந்த நஜீபை வந்து நம்ம உயிரோட பார்க்குறோம். அந்த பார்க்கும்போது அவனுக்கு உருவம் இதுதானா அப்படிங்கிறது வரும் இல்லையா. அதை வந்து இந்த லாந்தர் ஆர்ட் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒவ்வொரு கதையையும் ஒவ்வொரு ஆத்தரையும் காட்சிப்படுத்த விரும்புது. அவங்களுடைய புத்தகத்தை வந்து உருவாக்கமாக்குறதுக்கு விரும்புது. அது ஒரு தியேட்டர் பிளேவா இருக்கலாம், இல்லைன்னா இன் ஃபியூச்சர் ஃபிலிமா இருக்கலாம், ஒரு ஷார்ட் ஃபிலிமா இருக்கலாம், இல்லை அதை பற்றின ஒரு ஸ்டூடியோ மீட்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல பண்ணுது. அதே மாதிரி ஒரு எழுத்தாளரோட இன்னொரு பக்கத்தையும் நம்ம காமிக்க விரும்புகிறோம். இப்போ நீங்க என்னை கூப்பிட்டு வச்சு கேட்கும்போது உங்களுக்கு லாந்தரை பத்தி மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தெரியுது இல்லையா. அப்ப அந்த ஒரு எழுத்தாளரை ஒரு குடும்பத்தோட கூட்டு போய் உட்கார வச்சு அவரை பேசும்போது அவரை பேச விடாம ஒரு மனைவி மகள் பிள்ளைங்க எல்லாரையும் பேச வைக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா எதையாவது செய்யலாம்ங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த இது உருவாக்கியிருக்கோம். மிக குறுகிய காலகட்டம் தான் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஒரு 5 செயல்பாடுகள் போயிருக்கு லாந்தர் ஆர்ட் மூலமா. இன்னும் இந்த பயணம் தொடரும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அடுத்ததாக ஒரு வர பட்டிங் ரைட்டர்ஸ், அது உமனாக இருக்கலாம், மென்னாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? இப்படி பண்ணால் நல்லா எழுதலாம்ப்பா அப்படின்னு. எதையும் எதிர்பார்க்காதீங்க. உள்ளுக்குள்ள என்ன தோணுதோ, உங்க மனசுக்கு என்ன தோணுதோ எழுதிருங்க. அதை தோணுறதை எழுதிருங்க. தோன்றதை எழுதிட்டு அதை எவ்வளோ வேணா நீங்க அதை பதப்படுத்தலாம். பதப்படுத்த அந்த போதை வந்து அதிகமாயிட்டே போகும், ஒயின் மாதிரி. ஆனா இதுக்கு மேல வச்சா இது கெட்டு போயிடுங்கிற இடத்துல அதை வெளியில அனுப்பிடுங்க, வெளியில காமிச்சிருங்க. ஆனா வெளியில காமிச்ச பிறகு தயவு செஞ்சு எதையும் எதிர்பார்க்காதீங்க. இதுக்கு வந்து இவங்க 10 பேர் லைக் போடணும், 10 பேர் பாராட்டணும், 10 புத்தகம் வாங்கணும், 10 விருது கிடைக்கணும், வேண்டவே வேண்டாம். எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. உங்க எழுத்து மேல நீங்க முழுமையான நம்பிக்கை வச்சு எழுதுங்க. அது நிச்சயமா வந்து என்னைக்கும் ஒரு நாள் வரும். இப்ப நான் என் எழுத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்க போய் நான் எழுதிட்டேன். நான் சொன்ன எந்த விஷயமே எனக்கு மிக பெருசா நடக்கல, ஆனாலும் என்னை கவனிக்கப்படுறாங்க, என்னைய வந்து கவனிக்கிறாங்க. என்னோட நம்பிக்கை என்னன்னா, நிச்சயமா என்னுடைய எழுத்துக்களும் என்னுடைய புத்தகங்களும் என்னுடைய மரணத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல பேசப்படுங்கிறது என் நம்பிக்கை. ஏன்னா இந்த உலகம் அப்படியானதுதான். இப்போ இன்னைக்கு ஒரு மரண செய்தி கேட்டுட்டோம்னா அவங்க அப்படியே தூண்டி எடுத்துட்டு வருவாங்க. 1950 நான் இப்படி இருந்தேன்னு தோண்டி எடுத்துட்டு வருவாங்க. அப்படி தோண்டி எடுக்கிற எத்தனையோ விதைகளை நான் தூவி வச்சிருக்கேன். ஸோ என்னுடைய மரணத்துக்கு நானே வெயிட்டிங், ரொம்ப அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அதிசயம் நடக்க போகுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படி அந்த மரணத்திற்கு பிறகு வந்து என்னுடைய எழுத்துக்கள் போகும்போது நான் அதை பார்க்க மாட்டேன், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்னோட பயணிச்ச எல்லாருக்கும் இப்போ இது ஒரு ஆதாரமா இருக்கும், இங்கே ஒரு சாட்சியா இருக்கும். அப்போ வந்து அது வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கும். அப்படி ஒரு எழுத்தை எழுதுங்க. இதுதான் நான் வந்து அப்கமிங் ரைட்டர்ஸ்க்கு சொல்றது வந்து, எழுதுங்க, அப்படி ஒரு எழுத்தை எழுதுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறையா எனக்கு ஒரு செல்ஃப் லேர்னிங்காக இருந்தது. உங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அடுத்து ஏதாவது புக் வெயிட்டிங்கில் இருக்கா ரிலீஸ்க்கு? ரொம்ப ரிலாக்ஸான ஒரு நேர்காணலாக இருந்தது. நான் ரொம்ப வீட்டில் பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசினேன். பேசிக்காக அப்படிதான் கதைகள் எழுதிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் வரும். லாந்தர் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட்டும் அடுத்த நிகழ்ச்சியை கையில் எடுத்திருக்கோம். சீக்கிரம் அறிவிப்பு வரும். ஸோ இப்போ உங்களுடைய அடுத்த பதிவில் சந்திப்போம் ஒரு உரையாடலோட. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். எஸ்.